ஞாபகம் வச்சுங்க. இது எகைன் நான் திருப்பி சொல்றது, நல்லா படிக்கணும், நல்ல புத்தகம், டெய்லி நியூஸ் பேப்பர்லாம் வந்து அப்படியே கொட்டும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம். அவ்வளோ இருக்கும். உங்களுக்கு ஏதோ ஒண்ணு பிடிக்குது, எது பிடிக்குதோ ஆனா படிச்சிடணும். ஒரு 15 நிமிஷம் தியானம் பண்ற மாதிரி வேற எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம படிக்கிறதுக்காகவே வச்சுக்கணும். 1 மாசம் பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க அது என்ன ரிசல்ட் வரும்னு பாருங்க. பயங்கர ரிசல்ட் வரும். வல்னரபிள், பலகீனமாக இருக்கிறேன், அந்த விஷயத்துல நான் பலகீனம். About that. நோ. I am vulnerable for that. வல்னரபிள்னா I am vulnerable to that, sir. that டூல் வல்னரபிள்க்கு எப்பவுமே டூ யூஸ் பண்ணுவாங்க. Vulnerable to that. I am used to it. Vulnerable. Beautiful. I am used to it. Used to it. Very good. I am upset on that. Yeah. I am upset on that. About போட்டாலும் தப்பு இல்ல. about போட்டாலும் தப்பு கிடையாது. nothing. இது அமெரிக்கனைஸ்ட் வெர்ஷன் வந்து on யூஸ் பண்ணுவாங்க. பிரிட்டிஷ்ல வந்து பழைய ஆளுங்க about யூஸ் பண்ணுவாங்க. I am unworthy. unworthy-னா என்னங்க? unworthy-னா என்னங்க? worth இல்ல. worth இல்லைன்னு அர்த்தம். நான் அதுக்கு லாய்க்கு இல்லன்னு அர்த்தம். லாய்க்கு இல்ல. Sorry. worthy வர்றதுதான் unworthy. மிஸ் பண்ணிட்டீங்களா? To it. Two letters. I am unworthy on it. Off it. எழுதிக்கீங்க. I am unsuitable. suitable வர்றதுதான் அது. பாக்குறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்களா? suitable, fit, eligible, அதோட ஆப்போசிட் இது. For that, I am unsuitable for the time. Unsuitable for கேர்ஃபுல்லா சொல்லணும். 103. I am unmoved. அதனால கலங்கவே இல்ல. அதனால நான் I am unmoved about it, sir. இல்ல. அதனால Off it. by it. I am unfriendly. friendlyக்கு வர்றது unfriendlyயும். நான் அவங்களோட friend இல்ல. I am friendly dash to them. அதான் I am unfriendly. அவங்களோட அப்படின்னா to them. I am unfriendly to them. unfit for that. super far வர்றது very nice. அதான் unsuitable கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பாருங்க. unsuitable அதேதான் unfit. familiar வர்றது unfamiliar. எனக்கு அது பரிச்சயம் இல்ல எனக்கு. to it. at it. I am familiar போடுங்க. எனக்கு பரிச்சயம் இருக்குன்னு சொல்லுங்க கனிஷ்கா. அப்ப என்ன வார்த்தை வரும்? அதே வார்த்தை தான் இங்கே வரும். 3 letters. For it. Yeah, unfamiliar with for it. I am unfamiliar. 4 letters. 4 letters with. Unfamiliar with it. எழுதிங்க. டைம் இருக்கு. I am uncomfortable. Yeah, uncomfortable தான் comfortable தான். I am comfortable dash it Kanishka. I am comfortable dash it. Uncomfortable with it. I am uncomfortable with that. அவ்வளவுதான். ரெண்டுத்துக்கும் வெச்சுதான். I am uncomfortable with that. I am uncertain about it. Uncertain about it தான். Certain but about it. Unattached. I am unattached. முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. From it. I am unaffected. போடலாம். From it. நான் யோசிச்சு பாருங்க. இந்த verb வந்து என்ன? passive voiceல by it ன்னு வந்துரும். Okay. Very good. I am sympathetic dash. அவன் மேல எனக்கு வந்து கருணை இருக்கிறது. To him. I am sympathetic for him, sir. For him. I am sympathetic for him. I am suspicious dash. அவன் மேல எனக்கு சந்தேகம் இருக்குது. I am suspicious about her, sir. I am suspicious about her. No. எனக்கு அவ மேல too. I am suspicious. அந்த மேல வெச்சு சொல்ல கூடாது. Suspicious of her, sir. எப்பவுமே suspicious தான். I am suspicious of her. Skeptical னு ஒரு வார்த்தை வந்து off போட்டு பாருங்க. Skeptical தான் suspicious. I am surprised.
I'm surprised. To him. I'm surprised to him, sir. அவனால நான் surprise ஆனேன். From him தானே sir? இல்ல இது அப்படி ஃப்ரம் வராது. With him. I'm surprised with him. ஆக்டிவ் வாய்ஸ்ல ஐ அம் சர்ப்ரைஸ்ட் அடிக்கும். பாசிவ் வாய்ஸ்ல ஒரே அடி அடிக்கலாம். ஐ அம் சர்ப்ரைஸ்ட் பை ஹிம். He surprised me. He surprises me. நீங்க அட் பை போட்டுக்கலாம். ஆக்டிவ் வாய்ஸ்ல அட், பாசிவ் வாய்ஸ்ல பை. நம்ம அடுத்த கிளாஸ்ல இது இன்னும் விளக்குவோம். I am stunned. I am stunned. In it, sir. I'm stunned in it. எப்படி இன்னிட்டு வரும்? I'm stunned at it. I am stunned at it. அது பார்த்தோனே இதாயிடுச்சு. I'm stunned at it. At it. I'm stunned by it. Oh. Stunnedனா ஒரு மாதிரி அது ஸ்டன் ஆயிட்டேன்னா அதிர்ச்சி அடைஞ்சிரு. shock ஆன மாதிரி. ஷாக் தான் ஸ்டன். I'm slow to it. ஓ I'm slow நான் ரொம்ப அதுல நான் ரொம்ப slow at it. At it. Oh, I'm stunned at it. I'm slow at it. அடுத்தது ரொம்ப Stunned முக்கியம். at it. I'm slow at I it. am devoid. டிவைடுன்னா சூன்யம். எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. I'm divided about it, sir. இல்ல டிவைடுன்னு வந்தாலே ஆஃப். Off. Divide off it. வாய்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாய்டு. வாய்டுன்னா ஒண்ணும் இல்லாம இருக்குது. டிவைடு. I am accompanied. இது ரொம்ப ஃபேமஸானது. To him. இந்த வார்த்தை தான். அவனோட I am கூட accompanied. அவனோட கூட போறேன். From him. இன்னும் எப்பயுமே With him. By him, sir. எப்பயுமே பை. அசோசியேட் தான் வித். அக்காம்பனேட் பைனா கூட போறது எழுதிக்கீங்க. Accomplish. இது கொஞ்சம் கஷ்டமானதா. 2 letters இருந்தாலும் நீங்க முன்னாடி தெரியலன்னா I accomplished in that. அதுல நான் சாதிச்சவன். அந்த விஷயத்துல நான் சாதிச்சேன். I accomplished in that. I am accountable for that. சூப்பர். அக்கௌண்டபிள் தான் ரெஸ்பான்சிபிள் போட்டுங்க. For that. அக்கௌண்டபிள் தான் ரெஸ்பான்சிபிள் போட்டுருப்பீங்க. ரெஸ்பான்சிபிள்னு பாத்தீங்களா கணேஷ்கா முன்னாடி? Yes sir. அந்த ரெஸ்பான்சிபிள் தான் அக்கௌண்டபிள். சோ அதையும் நீ கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். Okay. அக்கஸ்டம்டு எனக்கு அது பழக்கப்பட்டுடுச்சு. Custom. Accountable for that. Custom. எப்படி சார் ப்ரொனவுன்ஸ் Accountable for பண்ணணும்? that. அக்கஸ்டம்டு அத எது சொன்னீங்க? அக்கஸ்டம்டு. கஸ்டம் தான் அக்கஸ்டம். கஸ்டம் கூட்டிங்க. அக்கஸ்டம். Customer accustomed. கஸ்டம் பழக்கமாகுது. I am accustomed to for it. ஏதோ சொல்ல வந்தீங்களே பக்காவா சொன்னீங்களே Do ஏன்? it. Do it. வந்துருச்சு. அக்கம்ஸ் டு I'm accustomed. அதுக்கு பழக்கப்பட்டிருக்கேன். நான் அதுக்கு பழக்கப்பட்டிருக்கேன். தமிழை உள்வாங்கிக்கணும். மதர் டங்க உள்வாங்கிக்கணும். இப்ப I am amazed. Accustomed to it. பாருங்க ஆக்டிவ் வாய்ஸ் I am studied. I am At it. I'm amazed at it by it. இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கரெக்ட்டா பாத்துக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வெர்ப் பண்றப்ப அத பண்ணிடலாம். I am annoyed at it. To it. I am annoyed to it. நல்லா பாருங்க. I am annoyed for it, sir. வித் With it. தான் வருது. annoyed with him. அவனோட தொல்லையா போச்சுப்பா. அவனோட எனக்கு தொல்லையாவே போச்சுப்பா. It. I am anxious. anxious இது சொன்னதா worried anxious இதெல்லாம் சொன்னதுதான். nervous. I am anxious with it. நான் முன்னாடியே சொன்னேன். I am anxious of it, sir. இல்ல முன்னாடி ஒரு கேட்டகரியில About it. worriedல I இருந்து am anxious about it. Anxious about it. I am approximate. Appropriated for that, sir. appropriate பொருத்தமானவன். Appropriated for that. அதுக்கு நான் பொருந்தமான to that. For that. I am appropriated for that. ஐயோ appropriate ராமன். appropriated சொல்லக்கூடாது. appropriate. I am suitable தான். கனிஷ்கா அந்த suitable, fit, eligible இதுதான் appropriate. அதுக்கும் அதேதான் வரும். அவ்வளவுதான். அதெல்லாம் ஒரே கேட்டகரி. Eligible, suitable Fit, eligible. இது எல்லாமே appropriate தாங்க. fit, Suitable for, appropriated for, eligible for. எல்லாமே ஃபார் வரும். I am careful about it. Beautiful. I am careful about it. ஒத்து போறது compatible ஒத்து போறது இதெல்லாம் சூப்பரான வார்த்தை. 133 மிஸ் பண்ணாம. I am compatible.
எனக்கு அது கூட கனெக்ஷன் அதோட கனெக்ட் ஒத்து போகுது, அதோட எனக்கு நல்லா ஒத்து போகுது. இன் இட். ஓ 4 letters. With it. சூப்பர் சூப்பர் I am compatible with it. சூப்பர். கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம், நம்ம ஈஸியா கடந்து விடலாம். எவ்வளவு இருக்கு, ஈஸியா முடிச்சிடலாம். I am distant. அங்க டிஸ்டன்ட் போட்டீங்க Distant. பாத்தீங்களா, டிஸ்டன்ட்னு. சோ அவனை விட நான் To him. வேறுபட்டவன். அவனிடமிருந்து distant. நான் வேறுபட்டவன். அவனிடமிருந்து நான் At him. வேறுபட்டவன். சொல்லுங்க. At him. No, அவனிடமிருந்து நான் வேறுபட்டவன். Of him. Of him. I'm distant of him. அவனிடமிருந்து நான் வேறுபட்டவன். From him. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். Distant from him. சூப்பர் சூப்பர். எழுதிக்கணும், I am விட்டுறக்கூடாது. drawn to her. அவளால் நான் ஈர்க்கப்படுகிறேன். அவளால் நான் I'm ஈர்க்கப்படுகிறேன். About For her. her. ஓ ஓ ஓ ஓ I'm drawn for her, sir. drawn for her Sorry. வராது. With her. வித்துகார் வராது. Of her. At her. I am drawn at her, sir. வராது, வராது. 2 letters ஆனா. Of. No. In her. Logic I am drawn in her, sir. 2 letters ட்ரை பண்ணுங்க, பண்ண முடியும். On her. வராது. In her, sir. In her. இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. To her. drawn to her எழுதிக்கீங்க. Drawn to her. drawn to her. 2 words னு போடுவாங்க யூகேல. யுஎஸ்ல வந்து 2லயே கட் பண்ணுவாங்க. I am drawn towards her. 2 words ப்ரிபோசிஷன் தான். நீங்க அதை வந்து மென்ஷன் பண்ணலாம். 2 words ப்ரிபோசிஷன் தான். ஆனா 2 தான் அமெரிக்கனைஸ்ட் வந்து கட் பண்ணிருப்பாங்க. நிறைய கலருக்கு ஓ கட் பண்ணுவாங்க, நிறைய லெட்டர்ஸ் கட் பண்ணுவாங்க, நிறைய. சூப்பரா இருக்கு பாருங்க. இது நல்லது. கனிஷ்கா 136. I am Enthusiastic about it. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். about it. I am enthusiastic about it. நான் அதிலிருந்து விலக்களிக்கப்படுகிறேன். அருமை பாருங்க. 137 பாருங்க. 137 அருமை. From it. பியூட்டிஃபுல். Yeah, I am except from it. எதுக்குங்க மிஸ் பண்ண வேணாம், அதெல்லாம் மிஸ் பண்ண வேணாம். எக்ஸாம் டயத்துல ஏதாவது ஒண்ணு ஸ்லிப் ஆயிடும். கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். அவர் அன்னைக்கு சொன்னாரே அப்படிங்கிறது நினைப்பு இருக்கணும். I am fed up with it. என்ன ஃபெட் அப் வித் இட்னா என்ன அர்த்தம் தமிழ்ல சொல்லுங்க. ஐ ஃபெட் அப் வித் இட். அழுத்தே போச்சுப்பா. சொல்லி சொல்லி சலிச்சு போச்சுப்பா. சலிச்சு போச்சு. சலிச்சு போச்சு. சலிச்சு போச்சு. அதான் கரெக்டான வார்த்தை. சூப்பர். I am fed up with it. ஃபெட் அப் வித் நல்லா இங்க பாருங்க. வித் ப்ரொபோஷன். அப் வந்து இங்க அட்வர்ப். இந்த வெர்போட இணைஞ்சு வருது பாருங்க ஃபெட் அப். ஆனா ஐ ஆம் ஃபெட் அப் வந்து இந்த இடத்துல கம்ப்ளீட்டா அட்ஜெக்டிவ் மாத்திருக்காங்க. இதையே பாசிவ் வாய்ஸ்ல சொல்லுவோம் நம்ம டியூஸ்டே. இது ஆக்டிவ் வாய்ஸ்ங்கிறப்ப இது அட்ஜெக்டிவா இருக்குது. பாத்துங்க, இதான் இங்கிலீஷ்க்கே உள்ள ஒரு இது. பட் ஃபெட் அப் வித் இட் சூப்பரானது. சலிச்சு போச்சு. 139. Fed up with it. I am instant to that. இன்டென்ஸ் ரொம்ப தீவிரம். இன்டென்ஸ் வர்றது. Intense. அதுல நான் அது மேல தீவிரமா இருக்கேன். அதுல தீவிரமா இருக்கேன். அது மேலனா on that. அதுல வந்து நான் வந்து பயங்கர I தீவிரம். am instant on that. I mean isolate. I am isolated with. Easy, I am easy. isolated to that. நோ. Isolate na தனிமைப்படுத்தப்படுகிறேன். நான் அதிலிருந்து தனிமைப்படுத்தப்படுகிறேன். From that. I am isolated from that. Yeah. I am isolated from that. Yeah. I am liable. Liable. I am liable with that, sir. அந்த செயலுக்காக நான் தண்டிக்கப்படலாம், தண்டிக்கப்படுகிறேன். அந்த செயலுக்கு நான் பொறுப்பேற்கிறேன். ரெஸ்பான்சிபிள், I am அக்கௌண்டபிள். liable to that, sir. எழுதிக்கிறீங்களா? For that. ஃபாதர் எழுதிக்கிங்க. லயபிள், அக்கௌண்டபிள், ரெஸ்பான்சிபிள் இதெல்லாம் ஒரே குரூப் தான். கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. அது கேட்டகரைஸ் பண்ணா ஒரு பெரியதே நீங்க கவர் பண்ணிருக்கோம். 3 minutes to go முடிச்சிடலாம். I am passionate about it. நான் பேஷனேட்டட் இல்ல, பேஷனேட். I am passionate. I am passionate. வெறித்தனம் ஆகல. வெறித்தனம் எனக்கு அது மேல அவ்வளவு ஆசை. அது மேல வெரி. அப்ப அது வச்சு ஆன் போட முடியாது. அது ஆன் In that. About it. About it. I am passionate about it.
I'm prepared about it. Oh, With it. I'm prepared with it. இன்னும் எக்ஸாம் இருக்குது. I am prepared to dash it. இப்போ நான் இதுல கொடுத்தாலும் ரொம்ப இந்த நான் சப்ஜெக்ட்ல இப்போ நான் ரொம்ப கொடுத்தாலும் prepared எழுதிடுவேன். இருக்கேன்னு நான் சொல்லுவாங்க. இப்போ கொடுத்தாலும் எழுதிடுவேன். I am I'm prepared. prepared about it. No, In no. it. I am prepared to dash exam. I am prepared to dash the exam. Kanishka, you can do it. I am prepared to dash the exam. I'm prepared on it, sir. No, For exam. for exam. அவ்வளவுதான். For exam. For it. I'm prepared for it. For it. அது வந்துரும். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. Three to go, but good ones. I'm என்னது நான் அதை Receptive. உள்வாங்கிக் கொள்கிறேன். நான் அதை உள்வாங்கிக் கொள்கிறேன். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ராமன், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். I am receptive to it. To it. To it. Super. Receptive to it. Receptive to it. Super. Super. resentful. Resent, regret. Resentful about it. Resent தான் வருத்தப்படுது. அதுக்காக I am resentful about it. Only I about am it. resentful about it. Sorry. Resentful for it. அதுக்காக நான் வருத்தப்படுறேன். அதுக்காக நான் வருத்தப்படுறேன். அதுக்காக நான் வருத்தப்படுறேன். அதுக்காக நான் வருத்தப்படுறேன். I am respected for that. For that. அதற்காக நான் மதிக்கப்படுகிறேன். Resentful for that. I am respected for that. Wow. Wow, we have done something wonderful today because இத வச்சு நீங்க நிறைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுக்கலாம். ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங்ல. வீட்டுல Yes, sir. சார் எனக்கு வந்து அந்த ஹோமோகிராஃப் அது புடிச்சலாம். அது Homonyms. ஆமா சார். அது அது- PDF ஏதாவது இருக்கா சார்? இருக்குது. ஆமா சார். Homograph, homonyms, ஹோமோஃபோன்ஸ். homophones. அது Homophones. நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அது அது அழகா- இருந்தா எனக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Yeah, I'll send it across to you. I'll send அதே மாதிரி சார் எனக்கு அந்த நவுன், அட்ஜெக்டிவ் இந்த எல்லா And 8யுமே functional ஒரு words கம்பேர் பண்ணி வேணும் எடுத்தீங்கன்னா sir. பெட்டர் இருக்கும் சார். right. ஒரு டைம் சார். வேர்ட் ஃபேமிலின்னு ஒன்னு இருக்கு. ஆ அது வேர்ட் ஃபேமிலி பண்ணிக்கலாம். அது கொடுக்குறேன் உங்களுக்கு. அதுக்கு Okay, Functional sir. words வேணும் சார். இன்னொரு சொல்லுங்க. So, நாங்க- சொல்லுங்க கணேஷ். Functional words. அந்த ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ் இருக்குது. அது நான் தனித்தனியாவே போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு அனுப்புறேன். உங்களுக்கு அனுப்பி விடுறேன். உங்க 2 பேருக்கு அனுப்பி விடுறேன். அதுல Okay, தான் sir. சார் இதெல்லாம் கவர் ஆகுது. எல்லாமே வந்துரும். பட் நீங்க கிளாஸ் எடுத்துட்டு அதை பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே சார். சார். After ஓகே சார். அது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சார். நான் அனுப்பி விடுறேன். உங்க 2 Okay, பேருக்கு okay. அந்த செட் அப்படியே ஃபுல் செட் அனுப்பி விடுறேன். ஓகே Thank you, sir. Thank you very much. Thank you very Thank much. Thank you, sir. I'll see you Thank on you. Tuesday at 2:30 p.m. ஷூர் சார். Okay, sir. Okay. Thank you, sir. Thank you. Thank you. Thank you, Bye. sir. Thank you so much.